மனிதர்கள், விலங்குகள் சுவாசிக்க லங்ஸ்ன்னு ஒரு உறுப்பு இருக்கு. ஆனா தாவரங்கள் எப்படி சுவாசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு வியாஸ் ஃப்ளோரா. ஆமாங்க, தாவரங்கள் எப்படி சுவாசிக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ரெஸ்பிரேஷன் பார்க்கலாமா? ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். எது எதுக்கு? ஆர்கானிசத்துக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுற வாயு பரிமாற்றத்தை பற்றி சொல்கிறது தான் ரெஸ்பிரேஷன். இதில் 2 ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனுக்கு ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன, ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் மட்டும்தான் நடக்கும் ஒளிச்சேர்க்கை. டார்க் ரியாக்ஷனும் இருக்குது, அந்த போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஆனால் டார்க் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு அதை சேகரித்து வச்சுக்குதோ அந்த வாட்டர் லாசேஜை குறைக்கிறதுக்காக தான் டார்க் ரியாக்ஷனில் அது உணவை உற்பத்தி பண்ணிக்குது. ஆனால் லைட்டில் இருந்து அது எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டார்க் ரியாக்ஷனில் அது உணவை உற்பத்தி பண்ணிக்கும். ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன், வாட்டர் மாலிகுல் இதெல்லாமே வெளியே விட்டுரும். அதனால தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது. ஆனால் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சுவாசித்தல் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டயத்தில் மட்டும்தான் சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. இதனால தான் மரத்துக்கடியில் நைட் டயத்தில் படுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பிளான்ஸ் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். கார்பன் டை ஆக்சைடை நம்மளால் சுவாசிக்க முடியுமா? முடியாது. அப்போ தான் அங்கே மூச்சு திணறல்லாம் ஏற்படுது. அதனால தான் நைட் டயத்தில் பிளான்ஸ் கீழே படுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெஸ்பிரேஷன் என்னென்ன ஸ்டேஜில் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். கிளைகாலிசிஸ், கர்ப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேவா? கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் மாலிகுல், அதாவது குளுக்கோஸ் அப்படின்னா 6 கார்பன் கொண்ட ஒரு மாலிகுலை தான் நம்ம குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம். இது பிரேக் டவுன் ஆகி 2 பைருவிக் ஆசிடாக நமக்கு மாறுது. அதாவது 3 கார்பன் கொண்ட ஒரு மாலிகுலாக கிடைக்குது. இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் ஏரோபிக் கண்டிஷன்லேயும் நடக்கும், எனரோபிக் கண்டிஷன்லேயும் நடக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பொதுவான ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ப் சைக்கிள். கர்ப் சைக்கிள் ஏரோபிக் நிலையில் தான் நடக்கும். இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்க போகுது. என்ன நடக்கும்? ஏற்கனவே நமக்கு பைருவிக் ஆசிட் கிடச்சிருச்சு. அந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் அடையும். ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் அதோட ஆட் ஆகும், அதோட எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிடும். இதுதான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஆக்சிடேஷன் நடந்ததுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுலாக ஸ்ப்ளிட் ஆகும். இதே என்டையர் சைக்கிளுக்குமே அது யூஸ் பண்ணிக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டிசிஏ சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாரோட இன்னர் மெம்பரேனில் நடக்க போகுது, அதாவது உள்ளார நடக்க போகுது. இங்கேயும் ஆக்சிடேஷன் ப்ராசஸும் நடக்குது, பாஸ்பரலைசேஷன் ப்ராசஸும் நடக்குது. இங்கே பல்க் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி நமக்கு கிடைக்க போகுது. மித்ததுலலாம் இங்கே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. மித்ததுலேயும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் ஏடிபி கிடைக்கும். இங்கே பல்க் அமௌண்ட் கிடைக்கும். இதை ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் பாஸ்பரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஏடிபி கூட ஒரு பாஸ்பேட் மாலிகுல் ஆட் ஆகி ஏடிபி உருவாகுது. அதனால் இதை ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன் நம்ம சொல்லுவோம். இங்கே பல்க் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த பிக்சர்ஸை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நம்ம எழுதுறதுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் ஈஸியாக தான் இருக்குது. இதை போட்டிங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால் மார்க்கை கெயின் பண்ண முடியும். ஈஸியாக தானே இருக்குது. கிளைகாலிசிஸ், கர்ப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்ப்போம். டைப்ஸ்னால் 2 தான். மித்த மாதிரி அது இதுன்னு படிக்க தேவையில்ல, 2 தான். ஒன்று ஆக்சிஜன், ஒன்று ஆக்சிஜன் இல்லாத நிலை. ஏரோபிக், எனரோபிக், இவ்வளோதான். ஏரோபிக்கு முக்கியமாக இந்த பாத்வே எப்படி நடக்கும்? ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. அதாவது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ண போகுது. இங்கே நான் முதலே கேட்டேன், பிளான்ஸ் எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான விடை இதுதான். இது என்னன்னா ஸ்டொமேட்டா, அதாவது இலைத்துளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா மூலியமாக தான் பிளான்ஸு சுவாசிக்குது, அதாவது கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
செல்கள்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கோ, இந்த செல்கள் அரேஞ்ச் ஆகியிருக்க இடத்துல செல் இடைவேளைன்னு ஒன்று இருக்கும். அந்த செல் இடைவெளி பெருசாக இருந்துச்சுன்னா அது மூலியமாகவும் இங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்கும். மெயினாக ஸ்டொமேட்டா, இன்னொன்று லார்ஜர் செல்லுலார் ஸ்பேஸும் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனரோபிக் கண்டிஷன். எனரோபிக் கண்டிஷனும் சொல்லலாம், ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதித்தல் அப்படின்னும் சொல்லலாம். இங்கே வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கிளைகாலிசிஸ் வந்து 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கும் பொதுவான ஸ்டேஜ் தான். ஏன்னா அது ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகுறதுனால 2 இதுக்குமே பொதுவான ஸ்டேஜ் தான் அது. அதுக்கப்புறம் என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் மாலிகுல்லாம் எத்தனாலாவோ கார்பன் டை ஆக்சைடாவோ கன்வெர்ட் ஆகிடும். இங்கே எனர்ஜி வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இங்கே நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளோ தான் ரெஸ்பிரேஷன். இதை டாப்பிக்காக போட்டு எழுதுனீங்கனாவே ஈஸியாக மார்க் கெயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மோர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் ஃப்ளோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி மோர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.